என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே. என் அன்பு சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏசப்பாவுடைய உயிர்ப்பு நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நிறையா நாட்களை கடந்து, நிறையா மணி நேரங்களை கடந்து, சில மணி நேரங்களில் நம்ம நின்றுட்டுருக்குறோம் ஏசப்பாவுடைய உயிர்ப்பு விழாவை சந்திக்கிறதுக்கு. அப்படி தானே குட்டீஸ்? இந்த 40 நாட்கள் நமக்கு பெரிய டாஸ்காக தான் இருந்திருக்கும். இதை கடந்து வர்றதுக்கு நமக்குள்ளே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம சர்ச்சில் இருந்தும் சரி, இல்லை நிறைய சோர்ஸ் மூலியமாக என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து நம்ம இப்படிலாம் நம்ம இருக்கணும் போல், இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்க போலன்னு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறபடி என்ன பண்ணியிருப்போம், நம்மளையே நம்ம ஒரு காரியங்கள்லையும் நம்ம உள்ளே கொண்டுட்டு போயிருந்திருப்போம். நிறைய உதவி பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவருடைய பார்வையிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஏன்னா ஏசப்பா இந்த 40 நாட்களில் கற்றுக் கொடுத்தது, நம்ம பிறரையும் நம்மளை போல் நேசிக்கணும். நம்மளுக்கு யாராவது ஏதாவது நமக்கு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கணும். அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவங்க கூட போராடக்கூடாது. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் பகிர்தலை உண்டு பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒருத்தவங்களை நம்ம எவ்வளோ தூரம் அன்பு செய்யணுமா, நம்மளை நம்ம எவ்வளோ தூரம் அன்பு செய்கிறோமோ அதுக்கு மேலே நம்ம அவங்கள அன்பு செய்யணும். அப்போது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு போட்டியோ பொறாமையோ ஒரு வஞ்சகமோ நம்மளோட இருதயத்தில் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 40 நாள் நம்ம கற்றுருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்படி நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஜஸ்ட் அந்த 40 டேஸ்க்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தானே? எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுடைய இருதயம் இந்த 40 நாட்களும். நீங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் அவருக்காக செய்யும் போது உங்களுடைய இருதயமே எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் குட்டீஸ். உங்களுக்குள்ளவே ஒரு குட்டி ஜீசஸ் இருந்துட்டு உங்களை வழிநடத்துறது உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது தானே? அதை ஏன் குட்டீஸ் நம்ம 40 டேஸ் மட்டும் வச்சுக்கிடணும்? நம்ம வாழ்நாள் முழுவதும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏசப்பாவும் எவ்வளவோ சந்தோஷப்படுவாங்க குட்டீஸ். அப்போது கண்டிப்பாக நம்ம இந்த நாளில் அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். ஏசப்பா, நீங்கள் என்னை ஒரு நாள் கூட ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. என்னை நீங்கள் மறந்து போய் எனக்கு உதவி செய்ய நீங்கள் வராமல் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் கண்டிப்பாக இந்த 40 நாட்கள் உங்களிடத்துலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நாங்கள் இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கற்றுக்கிடணும். ஏசப்பா, கண்டிப்பாக எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது நிறையா மறதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ
ஸோ அப்படி வரும்போது நாங்கள் அப்படி தவறுதலாக எதுவும் பண்ணிடாதபடிக்கு நீங்கள் தான் எங்களை என்ன பண்ணணும், கைட் பண்ணணும். எங்களுடைய இருதயத்தை எப்பயுமே நீங்கள் கைட் பண்ணுறபடி எங்களுடைய ஞானத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களிடத்துலேருந்து எங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கணும்னு நம்மளை என்ன பண்ணணுமா குட்டீஸ், நம்ம முழுவதுமாக நம்மளை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக அந்த 40 நாட்களில் உங்களுக்கு அவ்வளவு நிறைய சோதனைகள் வந்திருக்கும். மற்ற நாட்கள் இருக்கிறத விட அந்த 40 நாட்கள் நிறைய சோதனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நான் ஏசப்பாக்காகன்னு நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க தானே. அப்போ அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும்ல, அதனால ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பாக இதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போதும் சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகளில் உங்கள் கூட இருந்து உங்களை கைட் பண்ணுற ஏசப்பாவை உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் அதுக்காக நம்மளை இருதயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய ஈஸ்டர் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறத விட, நான் என்னுடைய இருதயத்தை ஏசப்பா பக்கத்தில் வச்சுருக்கேனா, என்னுடைய நம்பிக்கையை என்னுடைய விசுவாசத்தை ஏசப்பாவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறேனா, இல்லை இன்னும் நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருக்க போகிறேன். இந்த 40 நாளுக்கு அப்புறம் நான் வந்து பழையபடிக்கே மாறிட போகிறேன்னு இல்லாமல், அவர் பக்கத்தில் இருக்கிற இருதயத்தை இன்னும் பக்கத்தில் அவரை தூக்கி நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவார். ஆமீன்.